இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் தொடர்ந்து பல டைரக்டர்ஸையும் பல ஆக்டர்ஸையும் விமர்சனம் செஞ்ச வண்ணம் தான் இருக்காரு. அந்த வகையில் இப்போது ரீசெண்டாக ஆக்டர் விக்ரம் அவர்களை வந்து சொல்லியிருக்காரு. ஆக்டர் விக்ரம் வந்து ஒரு பெரிய ட்ரூவான ஒரு ஆக்டர்லாம் வந்து கிடையாது ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையாக ஒரு ஆக்டர் அப்படின்னா வந்து எல்லா வகையிலையும் வந்து கன்வின்சிங்காக வந்து அவர் வந்து நடிக்கணும். ஈவன் இன்னும் ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் கூட அவர் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ஒரு நடிகனை வந்து உருவாக்கும். ஆனால் விக்ரமால் அது வந்து பண்ண முடியாது. அவர் வந்துட்டு ஒரு டாப் ஆக்டர் அப்படின்ற மாதிரி என்னால் வந்து ஒத்துக்கவே முடியாது. அவர் வந்துட்டு ஒன்று ரஜினிகாந்த் சாரை இல்லை கமல்ஹாசன் சாரை வந்து இமிட்டேட் பண்ணுறாரே தவிர்த்து இதெல்லாம் தவிர்த்து அவராகவே வந்து ஒரு இடத்துலையுமே வந்து நடித்ததும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா மொட்டை அடிச்சுக்க தெரியும், மீசையை ரிமூவ் பண்ணிக்க தெரியும், வெயிட் லூஸ் பண்ண தெரியும், வெயிட் கெயின் பண்ண தெரியும். இதெல்லாம் தான் தெரியுமே தவிர இதெல்லாம் தவிர்த்து மேக்கப் இல்லாமல் ஒரு நடிப்பும் அவர் வந்து நடித்தது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.